ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருக்காரு. அதுல அபிஷேக் அவர்கள் பாடாததற்கு காரணம் என்ன அப்டின்னும், அண்ட் இது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்டிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் டெடிகேஷன் வாரம். இந்த வாரம் சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா பாடாம இருந்தது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இதனாலேயே எல்லோரும் தொடர்ந்து நெறைய பேர டேக் பண்ணி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எவ்ரி வீக்கெண்ட் வந்து சோசியல் மீடியால லைவ் வரது வழக்கம். அந்த வகையில நேற்று அவரு சோசியல் மீடியா வரப்ப நெறைய பேர் இத பத்தி கேட்டிருந்தாங்க. ஏன் அபிஷேகா பாடல? அபிஷேகாக்கு என்ன ஆச்சு? அவங்க ஓகேவா? இல்ல சேனல் ஏதாவது பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதற்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ட் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வணக்கம். இவ்வளோ பேர் வந்து இந்த ஷோவ பார்த்துட்டு, ஒரு ஆள் பாடல அப்படிங்கிறத இத்தன பேர் வந்து கேட்கறது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அபிஷேகா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அண்ட் அவங்களுக்கு சின்னதா ஒரு சில உடம்பு முடியாம போயிருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்கள வந்து நாங்க பாட விடாம பண்ணியிருந்தோம். மத்தபடி மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. அண்ட் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமே அபிஷேகா அவர்கள் அடுத்த வாரம் வந்து சரியா பாட வந்துருவாங்க. அண்ட் இதுல வேற எந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்போதைக்கு அபிஷேகாவுக்கு கொஞ்சம் முடியாம இருக்கு. சீக்கிரமே அபிஷேகா அவர்கள் கியூர் ஆகி வந்துருவாங்க. இது அபிஷேகாவுக்கு மட்டும் இல்ல. ஒவ்வொரு சீசனுக்கும் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாரி ஆகும். கடந்த சீசன் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சிலருக்கு ஆகியிருந்துச்சு. அதே தான் இந்த சீசன். இதுல பேனிக் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப நார்மல் தான். அபிஷேகா கண்டிப்பா டெடிகேஷன் ரவுண்ட்ல பாடியிருந்தா ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க பாடாதது எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். பட் கண்டிப்பா அப்கமிங் வீக்ஸ்ல ரொம்பவே சூப்பரா பாடி ராக்கிங்கா பட்டைய கிளப்புவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. தொடர்ந்து உங்களோட ஆதரவ எங்களுக்கும் தாங்க, அபிஷேகாவுக்கும் தாங்க அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அபிஷேகா அவர்கள பத்தி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தது, இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஒரு வழியா கருப்பு படத்தோட ரிலீஸ் டேட் எப்ப அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ட அஃபிஷியலா படக்குழுவே சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்களோட நடிப்புல ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்தில சமீபத்தில வெளியாக இருந்த படம் தான் கருப்பு. இந்த ஒரு படம் கடந்த வருஷமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. மிகப்பெரிய படங்கள் அடுத்தடுத்து வந்ததுனால இந்த படத்த தள்ளி போட்டிருந்தாங்க. சமீபத்திய ஒரு ஈவென்ட்ல கூட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்னென்னமோ ரிலீஸ் ஆகுது. பட் நான் எடுத்த கருப்பு படம் எப்போ வருமோ தெரியல அப்படிங்கிற மாரி புலம்பியிருந்தாரு. இதனால இந்த படத்த பத்தின டாக்ஸ் இன்னும் அதிகமாகி இருந்துச்சு. ஒருவேளை கருப்பு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு யாராவது பிரஷர் குடுக்குறாங்களா? கருப்பு படம் தாமதமாகுறதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற மாரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு வழியா இந்த ஒரு விஷயம் பெரிய இடத்துக்கு போயிட்டு, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப அப்படிங்கிறத சமீபத்தில படக்குழுவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வரப்போற ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தான் கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுதாமா. அண்ட் இந்த ஒரு டேட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா போஸ்டராவே வெளியிட்டிருக்காங்க. கருப்பு படத்தில சூர்யா அவர்கள் 2 விதமான கெட்டப்ல நடிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜியும் முக்கியமான ஒரு கெட்டப்ல நடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா, த்ரிஷா அவர்கள் வேற மிகப்பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் சூர்யா கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.